ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஸோ டெய்லி நம்மளோட கிளாஸஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் லிட்டில் பை லிட்டிலாக போயிட்டுருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ஈஸியாக குயிக்காக கரெக்டாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் இன்னொரு ஈஸியான ஸ்டெப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓரல் கம்யூனிகேஷனும் அண்ட் எரர் ரெக்டிஃபிகேஷனும் இதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ குயிக்காக நம்ம கரெக்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓரல் கம்யூனிகேஷன் ப்ளஸ் எரர் ரெக்டிஃபிகேஷன் இது பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் குயிக்காக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஐ வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பி ஃபார்ம் வேர்பில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இறந்த காலத்தில் அதாவது முடிஞ்சு போன ஒரு டைம் பீரியடில் ஒரு பொருள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பி ஃபார்ம் வேர்பில் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இறந்த காலத்தில் முடிஞ்சு போன டைம் பீரியடில் முடிஞ்சு போன டைமில் ஒரு பொருள் என்னவா இருந்துச்சு, நான் அதுவா இருந்தேன், ஒரு பொருள் அங்கே இருந்துச்சு, அது அதுவா இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது தான் பி ஃபார்ம் வேர்போட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். ஸோ பாஸ்ட் டென்ஸ் இன் பி ஃபார்ம் வேர்ப். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போன காலத்தில் ஒரு பொருளோட ஸ்டேட் என்ன, ஒரு பொருளோட நிலை என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பி ஃபார்ம் வேர்ப். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட்ஸ் ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். ஸோ எங்கெங்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் எங்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ வாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, ஹீ, ஷீ, இட். ஸோ இங்கே இதெல்லாம் வந்தது அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணலாங்களா, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ ஐ வாஸ், ஐ வாஸ். ஹீ வாஸ், ஹீ வாஸ். ஷீ வாஸ், ஷீ வாஸ். இட் வாஸ், இட் வாஸ். அதாவது நான் இருந்தேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஸோ இப்போ கொஞ்சம் லெசன் பண்ணிக்கோங்க, நான் பின்னாடி எக்ஸாம்பிள் கேட்பேன். ஸோ ஐ வாஸ், நானா இருந்தேன், நான் இருந்தேன். ஐ வாஸ், அவ இருந்தான். ஹீ வாஸ், அவ இருந்தா. ஷீ வாஸ், அது இருந்துச்சு. ஸோ இட் வாஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸில் அதோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பி ஃபார்ம் வேர்பில் இருக்கிற பாஸ்ட் டென்ஸ். அதுவே வேர்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்? யூ, வி, தே. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் கூட போட்டோம்னா யூ வேர், வி வேர், தே வேர். ஓகேங்களா? பின்னாடி எக்ஸாம்பிள் கேட்பேன். ஸோ இந்த ஸ்லைடை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. யூ, வி, தேக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ யூ அப்படின்னா சிங்குலர் பர்சனையும் குறிக்கும் அண்டு குரூப் ஆஃப் பர்சனையும் குறிக்கும். கிளியருங்களா? ஸோ யூ அப்படின்னா சிங்குலர் பர்சனையும் குறிக்கும் அண்டு குரூப் ஆஃப் பர்சனையுமே குறிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், வேர் யூ இன் த ஸ்கூல் எஸ்டர்டே, நீ ஸ்கூலில் இருந்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஸோ சிங்குலரில் ஒரு பர்சனை பார்த்து நம்ம கேட்டாலும் இல்லை சொன்னாலும் யூ தான் வரும். அண்ட் குரூப் ஆஃப் பர்சன் கிட்ட சொன்னாலும் யூ தான் வரும். ஓகேங்களா? அதுவே வி அண்ட் தேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வி அண்ட் தேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வி அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம இருப்போம் அண்ட் தே அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ வி அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம இருந்தோன்னா வி வேர், அந்த குரூப்பில் நம்ம இல்லை அவங்க தான் இருக்காங்க அவங்க அப்படிங்கும்போது தே வேர். ஓகேங்களா? ஸோ வாஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வாஸ் வருங்க? ஐ, இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ் அண்ட் இட் வாஸ். அதுவே வேரில் யூ வேர், வி வேர், தே வேர். இந்த மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்க? இந்த யூ, வி, தே இருக்கு. ஸோ யூ அப்படின்னா சிங்குலர்லேயும் வரலாம் அண்டு குரூப் ஆஃப் பர்சன்லேயும் வரலாம். அண்ட் தென் விக்கு அந்த குரூப்பில் நம்ம உள்ள இருந்தால் வி. ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நேற்று நான் மீட்டிங்கில் இருந்தேன். வி வேர் இன் அ மீட்டிங், நானும் இருந்தேன் அப்படின்னா வி வேர் இன் அ மீட்டிங். நான் இல்லை அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா தே வேர் இன் அ மீட்டிங். இப்போ கொஷின் செஷன் போகலாங்களா? ஸோ ஐ வாஸில் பாஸ்ட் டென்ஸ் நான் இருந்தேன். ஓகேங்களா? நான் இருந்தேன், அதுக்கு என்ன சொல்லணும்? ஐ வாஸ். இப்போ தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் வருது. ஸோ நான் இருந்தேன், ஐ வாஸ், நான் டாக்டராக இருந்தேன். ஐ வாஸ் அ டாக்டர். நான் இருந்தேன், ஐ வாஸ், நான் ஃபங்க்ஷனில் இருந்தேன். ஐ வாஸ் இன் ஃபங்க்ஷன்.
அவன் இருந்தான். He was. அவன் டீம் லீடரா இருந்தான் இறந்த காலம். ஓகேங்களா? He was a team leader. அவன் இருந்தான். He was. அவன் டாப்பரா இருந்தான். He was a topper. அவ இருந்தா. She was. அவ டென்னிஸ் பிளேயரா இருந்தா. She was a tennis player. அவ கமிட்டியில இருந்தா. She was in a committee. கிளியருங்களா? ஸோ இருந்தா பாஸ்ட் டென்ஸ், அதனால அந்த இடத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். அண்டு அது இருந்துச்சு. இட் வாஸ். அது டேபிளில் இருந்துச்சு. இட் வாஸ் ஆன் த டேபிள். அது இருந்துச்சு. இட் வாஸ். அது என் கையில் இருந்துச்சு. இட் வாஸ் இன் மை ஹேண்ட். கிளியருங்களா? ஸோ ஐனா ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். சென்டென்ஸ் கம்ப்ளீஷனும் கிளியர் இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ல யூ வேர், தே வேர், வி வேர். ஸோ அகெயின் யூவில் நமக்கு சிங்குலர் யூ குறிக்கும். அண்ட் தென் குரூப் ஆஃப் பீப்புளும் நம்மளால சொல்ல முடியும். வி அப்படின்னா அந்த குரூப்பில் நம்மளும் இருந்தால் மட்டும்தான் வி. அந்த குரூப்பில் நம்ம இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா தே. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இருந்தீங்க, நீங்கள். ஸோ நீங்கங்கும் போது யூ. நீங்கள் இருந்தீங்க, யூ வேர். நீங்கள் நல்லா இருந்தீங்க, யூ வேர் குட். அவங்க இருந்தாங்க, தே வேர். அவங்க க்ரௌடில் இருந்தாங்க, தே வேர் இன் க்ரௌட். ஓகேங்களா? அண்டு நாங்கள் இருந்தோம், வி வேர். நாங்கள் ட்ரபிளில் இருந்தோம், வி வேர் இன் ட்ரபிள். கிளியருங்களா? ஸோ இப்படி தான் ஒரு சென்டென்ஸை பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியும், ஸ்டார்ட்ஸ் வித் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். அண்ட் சிங்குலராக இருந்தா விச் மீன்ஸ் ஐ, ஹீ, ஷீ, இட்டா இருந்தால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே யூ, வி, தேவா இருந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்ட்டிஷன் பண்ணிட்டோம்னா ஈஸி. இதோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். 1 மினிட்டுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஸ்ல, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பிஃபார்ம் வேர்பில் இஸ்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த சப் காம்பனன்ட்ஸ் ஹீ, ஷீ, இட். அதுவே வாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப் காம்பனன்ட்ஸ் ஐ, ஹீ, ஷீ, இட். ஆக்சுவலி இந்த ஹை அப்படிங்கிறதுல நம்ம இஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? ஐ ஆம் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே என்னவா மாறுது? ஐ ஆம், ஐ வாஸாக மாறுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது இந்த வாஸோட காம்பனண்ட்டில் எதுக்கெலாம் நம்ம வாஸ் எதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்க? ஐ, ஹீ, ஷீ, இட். ஓகே. ஸோ இதில் பாசிட்டிவில் ஐ வாஸ் இன் சென்னை. அதுவே நெகட்டிவ்ல சொல்லும்போது ஐ வாஸ் நாட் இன் சென்னை. அவன் என் ஃப்ரெண்டு. ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் கையை ஹைட் பண்ணி வச்சு பாருங்க. அவன் இருந்தான், ஹீ வாஸ். அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான், ஹீ வாஸ் மை ஃப்ரெண்டு. அவன் என் ஃப்ரெண்டாக இல்லை, ஹீ வாஸ் நாட் மை ஃப்ரெண்டு. அண்ட் தென் காருண்யா இருந்தா, காருண்யா வாஸ். காருண்யா கவர்மெண்ட் டியூட்டியில் இருந்தா, காருண்யா வாஸ் இன் த கவர்மெண்ட் டியூட்டி. காருண்யா கவர்மெண்ட் டியூட்டியில் இல்லை, காருண்யா வாஸ் நாட் இன் த கவர்மெண்ட் டியூட்டி. கோகிலா இருந்தா, கோகிலா வாஸ். கோகிலா எக்ஸாம் ஹாலில் இருந்தா, கோகிலா வாஸ் இன் த எக்ஸாம் ஹால். கோகிலா எக்ஸாம் ஹாலில் இல்லை, ஸோ வாஸ்க்கு அப்புறம் தான் நம்ம நாட் சேர்த்தணும். ஸோ கோகிலா வாஸ் நாட் இன் த எக்ஸாம் ஹால். அது என் மிஸ்டேக், அது அதோட மிஸ்டேக். இட் வாஸ் மை மிஸ்டேக். அது என்னோட மிஸ்டேக். இட் வாஸ் மை மிஸ்டேக். அது என் மிஸ்டேக் இல்லை, இட் வாஸ் நாட் மை மிஸ்டேக். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இப்போது பாஸ்ட் டென்ஸ் பிஃபார்ம் வெர்ப் பார்த்துட்ருக்கோம். ஸோ எதெல்லாம் வந்தால், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் வந்தால் வாஸ் யூஸ் பண்ணும் அண்ட் என்னென்னலாம் சப்ஜெக்ட் வந்தால் வேர் யூஸ் பண்ணுங்கிறது தெரியும். அண்ட் இங்கே ஐ இருக்கிறனால நம்ம இங்கே வாஸ். அதுவே நெகட்டிவ் போகும்போது ஐ வாஸ் நாட். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவன் இருந்தான், ஹீ வாஸ். அவன் இல்லை, ஹீ வாஸ் நாட். காருண்யா இருந்தா, காருண்யா வாஸ். காருண்யா இல்லை, காருண்யா வாஸ் நாட். அண்ட் கோகிலா இருந்தா, கோகிலா வாஸ். கோகிலா இல்லை, கோகிலா வாஸ் நாட். அண்ட் அதுவா இருந்தது, இட் வாஸ். அதுவா இல்லை, இட் வாஸ் நாட். ஸோ பின்னாடி சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் சென்னையில் இருந்தேன், நான் இருந்தேன், ஐ வாஸ். நான் சென்னையில் இருந்தேன், ஐ வாஸ் இன் சென்னை. நான் சென்னையில் இல்லை, ஐ வாஸ் நாட் இன் சென்னை. அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான், ஹீ வாஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, ஹீ வாஸ் நாட் மை ஃப்ரெண்ட். அண்ட் காருண்யா கவர்மெண்ட் டியூட்டியில் இருந்தா, காருண்யா வாஸ் இன் த கவர்மெண்ட் டியூட்டி.
காருண்யா கவர்மெண்ட் டியூட்டியில் இல்லை, காருண்யா வாஸ் நாட் இன் த கவர்மெண்ட் டியூட்டி. அண்ட் கோகிலா எக்ஸாம் ஹாலில் இருந்தா, கோகிலா வாஸ் இன் த எக்ஸாம் ஹால், கோகிலா வாஸ் நாட் இன் த எக்ஸாம் ஹால். அது என் மிஸ்டேக்காக இருந்துச்சு, அது என் மிஸ்டேக்காக இருந்துச்சு. இட் வாஸ் மை மிஸ்டேக், அது என் மிஸ்டேக்காக இல்லை. இட் வாஸ் நாட் மை மிஸ்டேக். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் தான் ஓரல் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களால் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டேஷ் ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஸ்கூல். ஸோ இது வந்து வாஸோட ஓரல் ப்ராக்டிஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நீங்களா போட்டு பாருங்க. வாஸ்ன்னு நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, பட் நீங்களா போட்டு பாருங்க. ஐ வேர் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஸ்கூல். ஸோ ரெண்டையும் சொல்லி பார்க்கும்போது எது ஆப்டாக இருக்குது அப்படின்னா ஐ வாஸ் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஸ்கூல். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், ஐ ஹீ ஷீ இட்டுக்கு தான் வாஸ் வரும். த ஆப்பிள் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஜூசி. த ஆப்பிள், ஸோ ஆப்பிள் எதில் வருங்க? ஹீயா, ஷீயா, இட்டா, ஐயா? I'll give you 2 seconds. எஸ், இட்டில் வரும். ஸோ இட்டுன்னு வந்தாலே வாஸ். அண்டு ஷீங்கிறதுல ஷீ வாஸ், ஷீ வேர் ரெண்டையும் போட்டு பாருங்க. நம்ம ஷீல வாஸ் தான் பார்த்தோம். ஸோ ஷீ வாஸ். அண்டு இட்டுக்கு அப்புறம் வாஸ், அப்வியஸ்லி வாஸ். அண்ட் ஹீக்கு அப்புறம் ஐ, ஹீ, ஷீ, இட். இந்த 4 வந்தாலுமே நமக்கு வாஸ் தான். மை ஹோம்ஒர்க்குங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது என்ன? டெஃபினட்டாக அது வி யூ தே இருக்க முடியாது. ஸோ அதனால அங்கே வாஸ். த ஸ்கூல் பஸ் வாஸ். நெக்ஸ்ட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் தீம் பார்க். ஸோ இந்த இடத்துல எல்லா வேர்ட்ஸையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நான் வாட்டர் தீம் பார்க்கில் இருந்தேன். ஐ வாஸ் இன் வாட்டர் தீம் பார்க். அவன் வாட்டர் தீம் பார்க்கில் இருந்தான். ஹீ வாஸ் இன் வாட்டர் தீம் பார்க். இதுவே நெகட்டிவ்ல ஐ வாஸ் நாட் இன் வாட்டர் தீம் பார்க். அதுவே நெகட்டிவ்ல ஹீ வாஸ் நாட் இன் வாட்டர் தீம் பார்க். நெக்ஸ்ட் ஒன், இவங்க மிலிட்ரி ட்ரெஸ்ல இருக்காங்க, அவங்க ஒரு கேர்ள். ஸோ ஷி வாஸ் இன் மிலிட்ரி. ஓகேங்களா? ஷி வாஸ் இன் அ மிலிட்ரி டீம். ஷி வாஸ் இன் அ மிலிட்ரி டீம். அதே அவங்க இல்லை அப்படின்னா ஷி வாஸ் நாட் இன் த மிலிட்ரி டீம். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல ஒரு மங்கி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக மங்கின்னு யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? மங்கி வாஸ் அண்டர் த ட்ரீ. மங்கி வாஸ் நாட் அண்டர் த ட்ரீ. ஓகேங்களா? ஹீ ஷீ இட்டு அண்ட் ஐ யூஸ் பண்ணும்போது வாஸ் யூஸ் பண்ணுறோம். பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறோம். ஸோ மங்கி இப்படி வேணால் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாமா? ஸோ மங்கி இருந்துச்சு, மங்கி வாஸ். மங்கி மரத்துக்கடியில் இருந்துச்சு, மங்கி வாஸ் அண்டர் த ட்ரீ. மங்கி இருந்துச்சு, மங்கி வாஸ். மங்கி மரத்துக்கடியில் இல்லை, மங்கி வாஸ் நாட் அண்டர் த ட்ரீ. அடுத்தது டக்கு இருக்கு. சாரி, டக்கு இருந்துச்சு, டக் வாஸ் தேர். ஓகேங்களா? டக்கு இருந்துச்சு, டக் வாஸ் தேர். டக்கு இல்லை, டக் வாஸ் நாட் தேர். ஓகேங்களா? அவ்வளோதான். அண்ட் இங்கே a man was in the shop. ஒரு மேன் அந்த இடத்துல ஷாப்பில் இருக்காங்க, அப்படி இருந்தாங்க அப்படின்னா a man was in the shop. அதே அந்த மேன் அந்த ஷாப்பில் இல்லை, a man was not in the shop. கிளியருங்களா? அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க. இது அப்படியே ஸ்லோவாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாங்களா? டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க, டிராஃபிக் போலீஸ் வாஸ். எங்கே இருந்தாங்க? நியர் டு த டிராஃபிக் சிக்னல். அப்போது டிராஃபிக் போலீஸ் வாஸ் நியர் டு த டிராஃபிக் சிக்னல். அதுவே இல்லை அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் வாஸ் நாட் நியர் டு த சிக்னல். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் யூஸிங் வாஸ். ஸோ இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, கொஷனும் கேட்டிருக்காங்க. வாஸ் அ மேன் இன் த கார். ஒரு மேன் காருக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு. ஸோ அந்த மேன் அந்த காருக்குள்ளே இருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ வாஸ் அ மேன் இன் த கார். எஸ், இருக்காங்க அப்படின்னா a man was. எங்கே இருக்காங்க? காரில் இருக்காங்க. a man was in the car. சப்போஸ் அந்த இடத்துல காரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி எழுதணும்? கண்டிப்பாக நாட் சேர்த்தணும் இல்லைங்களா? a man was not in the car. அதுவே was Indian president in America. அமெரிக்காவில் இந்தியன் பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னா இந்தியன் பிரசிடென்ட் வாஸ். எங்கே இருந்தாங்க? இன் அமெரிக்கா. இந்தியன் பிரசிடென்ட் வாஸ் இன் அமெரிக்கா. அதுவே இந்தியன் பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா நோ, இந்தியன் பிரசிடென்ட் வாஸ் நாட் இன் அமெரிக்கா. அது பேர்டா இருக்கா? வாஸ் இட் அ பேர்ட்? எஸ், இட் வாஸ் அ பேர்ட். அதுவே பேர்டு அந்த இடத்துல பேர்டு இல்லை, வேற ஏதாவது இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன்.
நோ இட் வாஸ் அ பேர்ட். ஓகேங்களா? ஸோ வாஸ் அ மேன் இன் த கார். இருக்காங்கன்னா ஆமாம் இருக்காங்க, ஆமாம் இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் இல்லை அப்படின்னா வாஸ் நாட். இப்போது ஒரு பெண்ணு இருந்துச்சு அப்படின்னா அ பென் வாஸ். பெண்ணு இல்லை, அ பென் வாஸ் நாட். பக்கெட் இருந்துச்சு, அ பக்கெட் வாஸ். பக்கெட் இல்லை, அ பக்கெட் வாஸ் நாட். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுலேயே இந்த கொஷின் ஃபார்மேஷன் பார்க்கலாம். அ டாக்டர் வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ இதுதான் வந்துட்டு கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். டாக்டர் வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ நேட்டே சார் சொன்ன மாதிரி ஸ்வாப் அண்ட் ஆஸ்க் மெத்தட் தான். ஸோ ஸ்வாப் அண்ட் ஆஸ்க். வாஸ் அ டாக்டர் இன் த ஹாஸ்பிட்டல். த நெக்ஸ்ட் ஒன்ல இந்தியன் அஸ்ட்ரானட் வாஸ் இன் ஸ்பேஸ். ஸோ வாஸ் ஸ்வாப் அண்ட் ஆஸ்க் தானே. ஸோ வாஸ் இந்தியன் அஸ்ட்ரானட் இன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன், it was a railway station. Swap and ask method. So was it a railway station? டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா a doctor was in the hospital. ஹாஸ்பிட்டலில் இல்லை, a doctor was not in the hospital. Next, Indian astronaut was Indian astronaut in space. ஸ்பேஸில் இருந்தாங்களா? இருந்தாங்க அப்படின்னா yes, Indian astronaut was in space. இல்லை அப்படின்னா Indian astronaut was not in space. அண்ட் இது ரயில்வே ஸ்டேஷனா? ஆமாம் இது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா எஸ் இட் வாஸ் அ ரயில்வே ஸ்டேஷன். இது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை அப்படின்னு இமேஜின் பண்ணோம் அப்படின்னா நோ இட் வாஸ் அ ரயில்வே ஸ்டேஷன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை யூசிங் வேர். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி இந்த வேரில் என்னென்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். ஸோ இதில் வேரில் ஐ வி யூ தேர். ஸோ இதில் சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா ஐ வேர், வி வேர், you were, they were. கிளியருங்களா? ஸோ இதில் ஐ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் we were, you were, they were. அவங்க இருந்தாங்க, they were. நீங்கள் இருந்தீங்க, you were. அண்ட் நாங்கள் இருந்தோம், we were. ஸோ இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க இருந்தாங்க, they were. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, they were happy. அவங்க ஹாப்பியாக இல்லை, they were not happy. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வேர். ஸ்டூடெண்ட்ஸ் வேனில் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன் த வேன். ஸ்டூடெண்ட்ஸ் வேனில் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் இன் த வேன். மங்கீஸ் இருந்துச்சு, மங்கீஸ் வேர். மங்கீஸ் ஜூவில் இருந்துச்சு, மங்கீஸ் வேர் இன் த ஜூ. மங்கீஸ் ஜூவில் இல்லை, மங்கீஸ் வேர் நாட் இன் த ஜூ. நீங்கள் இருந்தீங்க, யூ வேர். நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தீங்க, யூ வேர் மை ஃப்ரெண்ட். நீங்கள் என் ஃப்ரெண்டா? இல்லை, யூ வேர் நாட் மை ஃப்ரெண்ட். அது சென்னையில் இருந்துச்சு, இட் வாஸ் இன் சென்னை. அது சென்னையில் இல்லை, இட் வாஸ் நாட் இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஓரல் ப்ராக்டிஸ். ஸோ இதில் நம்ம வி, யூ, தே இந்த மூணுக்கு மட்டும் தான் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ வி வேர் நம்மளா இருந்தோம், பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வீக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது பொலிட்டீஷியன்ஸ், டீச்சர்ஸ் அந்த மாதிரி காமன் குரூப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த குரூப்பில் நம்மளும் இருந்தால் மட்டும்தான் வி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வி வேர் இன் த ரூம், த பேர்ட்ஸ் வேர் இன் த கேஜ், யூ வேர் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டு ஃபினிஷ் த அசைன்மெண்ட், தே வேர் லேட் ஃபார் த ஸ்கூல் பஸ், த லைப்ரரி புக்ஸ் வேர் இன் த ஷெல்ஃப், மை பேரண்ட்ஸ் வேர் ப்ரவுட் ஆஃப் மை கிரேட், த கம்ப்யூட்டர் கீஸ் வேர் ஸ்டிக்கி ஆஃப்டர் த ஜூஸ் ஸ்பில்ட். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஐ, ஹி, ஷீ, இட்டா இருந்தால் வாஸ், அண்ட் தென் வி, யூ, தேவா இருந்தால் வேர். சிம்பிள் எக்ஸாம்பிள் பை யூஸிங் பிக்சர். ஸோ நம்ம வாட்டர் தீம் பார்க்கில் இல்லை, வி வேர் நாட் இன் வாட்டர் தீம் பார்க். நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர் இல்லை, யூ வேர் நாட் அ மிலிட்ரி ஆஃபீஸர். அடுத்து they were not in the home, they were not in the home. So next question formல அவங்க கிரவுண்டில் இருக்காங்களா? அவங்க கிரவுண்டில் இருக்காங்களா? ஆமாம் அவங்க கிரவுண்டில் தான் இருக்காங்க. ஸோ எஸ் தே வேர் இன் த கிரவுண்ட். அவங்க கிரவுண்டில் இல்லைன்னு இமேஜின் பண்ணினோம் அப்படின்னா நோ தே வேர் நாட் இன் த கிரவுண்ட். அவங்க க்யூவில் இருக்காங்களா? வேர் தே இன் த க்யூ? எஸ் தே வேர் இன் த க்யூ. அவங்க க்யூவில் இல்லை, தே வேர் நாட் இன் த க்யூ. அடுத்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தீங்களா? நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தீங்களா? எஸ் வி வேர் இன் த ஏர்போர்ட். நோ வி வேர் நாட் இன் த ஏர்போர்ட்.
ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். வேர் தே இன் த கியூ. ஸோ எஸ் தே வேர் வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ இன் த கியூ ஆஸ் இட் இஸ். நோ தே வேர் நாட் வரைக்கும் நமக்கு தெரியும். இன் த கியூ ஆஸ் இட். இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம், தட் மீன்ஸ் கொஸ்டின் ஃபார்ம். ஸோ வேர் தே டெலிஷியஸ், அது டெலிஷியஸாக இருக்கா? எஸ் தே வேர் டெலிஷியஸ். அது டெலிஷியஸாக இல்லை. நோ தே வேர் நாட் டெலிஷியஸ். வேர் யூ இன் ஊட்டி, நீங்கள் ஊட்டியில் இருந்தீங்களா? எஸ் வி வேர் இன் ஊட்டி. நாங்கள் ஊட்டியில் இல்லை. நோ வி வேர் நாட் இன் ஊட்டி. வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் கிளாஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வேர்பில் ரெண்டு காம்பனண்ட் தான். ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். ஸோ இதில் ஐ, ஹீ, ஷீ, இட் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் வாஸ். அண்ட் யூ, வி, தேல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் வேர். ஸோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, சிங்குலரில் இருந்தது அப்படின்னா இட் வாஸ். அதுவே இல்லை அப்படின்னா இட் வாஸ் நாட். அண்ட் ப்ளூரலில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா தே வேர். அவங்க இல்லை அப்படின்னா தே வேர் நாட். அவங்க பார்க்கில் இருந்தாங்க, தே வேர் இன் த பார்க். அவங்க பார்க்கில் இல்லை, தே வேர் நாட் இன் த பார்க். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.